வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஜெயக்காவும் பூங்கடி பெண்ணும் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை 3 மணிக்கே அமளி துமளியாக தொடங்கிவிட்டது கல்யாண மண்டபம். 3:15க்கு காஃபி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சிதம்பரம் செட்டியார். இனி காலை பந்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் காஃபி சாப்பிட்டீங்களா தான். இரவு கிளம்பி அப்போதுதான் கல்யாணத்துக்கு வருபவர்களுக்கான வரவேற்பும் உபசரிப்பும் தனிதான். முகம் தெரியாமல் யாரும் இன்று விழிக்க வேண்டுமே என வருந்து விடாமல் மண்டபமே எதிரொலிக்க வாங்க வாங்க சொல்ல எல்லா கல்யாண வீட்டிலும் யாராவது ஓர் இருவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். கல்யாணம் முடிந்த பிறகு வரையிலும் யோசித்தாலும் கூட வாங்கக்களின் முகங்களை அடையாளம் காண முடியாமல் போய் விடுவது உண்டு. அதிலும் இந்த பெண்டுகள் பண்ணுகிற அழிச்சாட்டியம் இருக்கிறதே, கதி கலங்கி போய்விடும் மண்டபமே. நாள் சாவி கொடுக்கும்போது அதை பண்ணக்கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது என்று அதிகாரம் பண்ணும் மண்டபத்து கணக்கு பிள்ளையை வாய் அடைக்க செய்ய இந்த அம்மணிகள் போதும். புருஷர்கள் பரம சாதுக்கள், பெட்டி பாம்பு என்று சொல்ல முடியாது. கல்யாணம் சம்பந்தப்பட்டவர்களை விட இப்படி வருகிறவர்களாலேயே சிறப்பாக கொண்டாடப்பட்டு விடுகிறது. அதிலும் எலிவால் ஜடைகளோடு அலைகிற குட்டி பொண்ணுகள் பண்ணுகிற ஹதம் இருக்கிறதே, பெரிய ஆட்சிகள் கெட்டார்கள். நீட்டி முழக்கி எண்ணெய் கேட்டு ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு பான்ஸ் தான் வேணும், கோகுல் சாண்டல் தான் பிடிக்கும், ஜிகுனா ஸ்டிக்கர் போட்டு என இவர்கள் அலட்டி கொள்கிறதும் அலங்காரம் பண்ணி கொள்கிறதும் பார்த்துத்தான் புது மணப்பெண் ஒடுங்கி போய் விடுகிறாளா இருக்கும். தான் கட்டியிருக்கும் புடவையின் விலை சொல்லி பூண்டிருக்கும் நகைகளின் பின்னணி பேசி சிரித்து சிரித்து அவர்களால் முடிந்தவரை யாரேனும் ஒரு நடிகையை விகாரமாய் பிரதிபலித்து கலகலக்க வைக்கிறார்கள். பலருடைய பொறாமையை கொட்டிக் கொள்வதில்தான் எத்தனை போட்டா போட்டி. லிப்ஸ்டிக்கே கண்டிராத பெண்களுக்கும் இந்த கல்யாணங்கள் எத்தனை அரிய வாய்ப்பு. நான் இதை தவிர அதை தவிர என்று பிராண்ட் கூறும் பந்தாக்கள் எத்தனை. சோப்பு வாசனை அடங்கும் முன்பே சென்ட் நாரும் அழகிய கைக்குட்டை ஒற்றல்கள் எத்தனை. படிந்து கிடக்கும் மயிர்களை உருவி காதோரங்களிலோ முன் நெற்றியிலோ புரள விட்டு கொள்கிற, புரள்வதாய் கற்பனை பண்ணி ஒதுக்கிக் கொள்கிற லாவண்யம் எவ்வளவு. ஒரு கண் பரத்தி மறு கண் சுருக்கி இல்லாத புருவத்தை வரைந்து வளைத்து வெட்டி கொள்வதாய் பண்ணி ஆண்களுக்கு முன்னால் எத்தனை அலட்டல்கள். கோவில்களையும் கல்யாண மண்டபங்களையும் விட்டால் இந்த பெண்களுக்குத்தான் வேறு என்ன வழி, வடிகால். போகிறார்கள். இத்தோடு சிதம்பரம் செட்டியார் 6வது முறையாக வந்துவிட்டார். காபி சாப்பிட்டீங்களா? பட்டு சரசரக்க சலங்கை கொஞ்ச மறுத்த தொந்திகளை விரித்தோ பதுக்கியோ படுத்து கொண்டு ஹம் பண்ணும் குரட்டைகளின் ஆரோகண அவரோகண ஓசைகள் கொண்டே மங்களொளியில் தத்தம் கண்கண்ட தெய்வங்களை அடையாளம் கண்டு சுப்ரபாதம் பாடி எழுப்பி குளிக்க தயார் பண்ணும் தற்காத்து தற்கொண்டார் பேணும் இந்த கற்பரசிகள் எவ்வளவு மெச்சத்தக்கவர்கள். எழுந்த பிறகும் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ முன்கூட்டியே தேடி பிடித்த தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் பதுக்கி கொண்ட தலையணைகள் தொடங்கிய குரட்டையில் களவு போன விஷயம். வீட்டில் தினமும் அர்ச்சனைகளோடு விடுகிற காளைகளுக்கும் கல்யாண வீட்டு காளைகளுக்கும் எத்தனை வித்தியாசம். கல்யாணமானவர்களும் ஆகாதவர்களும் புது மணப்பெண்களாகி விடுகிறார்கள். வசந்தா வந்தாலும் அப்படித்தான் ஆகியிருப்பாள். இந்நேரம் எழுந்திருக்க கூட மாட்டாள். அவளும் வந்திருந்தால் இந்த கல்யாண மண்டபத்து இளங்காலை எத்தனை சுகமாயிருந்திருக்கும். சுமதி குட்டிக்கு எக்ஸாம் இருந்து தொலைக்கிறது. என்ன பள்ளிக்கூடமோ கல்வியோ நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அலுவலகத்தில் லீவு கிடைத்தாலும் கிடைத்து விடுகிறது. இந்த பள்ளிகளில் மட்டும் கிடைப்பதே இல்லை. நாம் படிக்கிற காலத்தில் எல்லாம் இப்படியா? எத்தனை கல்யாணங்கள், சடங்குகள், வீட்டு விசேஷங்கள். அம்மாவின் முந்தானை பற்றியோ அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டோ போய் வந்தவை. தனி என்று தோன்றினாலும் போன பிறகு எப்படியோ நண்பர்கள் சேர்ந்து விடத்தான் செய்கிறார்கள். எலிவால் ஜடைகளோடு பெண் பிள்ளைகளும் அவர்களாய் சொல்லும் வரைக்கும் பேதம் தெரிவதில்லை. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமோ? அம்மா சொல்லி இருக்கிறாள். நாங்கள் பெண் பிள்ளைகளாக்கும் என்று பண்ணிக்கொள்கிற பிகு அப்போது தொடங்கியதா இருக்கும் இந்த அசடு வழிதல். குட் மார்னிங் அப்பா என்று சொல்லி எழும் என் சுமி குட்டியோடு இல்லையே என்று வருத்தமாயிருக்கிறது. என்னதான் வசந்தா சமாதானம் சொன்னாலும் குழந்தைகளின் முக சுருக்கம் தவிர்க்க முடியாதுதான். இனிமேலும் படுத்திருக்க முடியாது. இரவு நெடுநேரம் வரை என்னோடு பேசிக்கொண்டிருந்த சுப்பிரமணி மாமாவை காணோம். காலார நடந்து போய் எந்த டீ கடைக்காரனையாவது எழுப்பி
முதல் போனி செய்தால்தான் அவருக்கு பொழுதே விடியும். சேது சித்தப்பாவும் குளித்து முடித்திருக்கக்கூடும். இப்போது யார் கூட பேசிக் கொண்டிருப்பாரோ? என் வயதொத்த உறவின சிநேகிதன்கள் எவனாவது வரக்கூடும் என்று இரவு தங்களுக்கு வந்தேன், காணோம். எல்லாம் தொழில் துறை என்று அறக்க பறக்க இரவோடு இரவாக கிளம்பி முகூர்த்த நேரத்துக்கு வந்து முகங்கழுவி நிற்பான்கள். நமக்கு அதெல்லாம் ஆகாது, தூரத்து சொந்தந்தானே, மெதுவாக போகலாமே என்று வசந்தா சொல்லத்தான் செய்தாள். சொந்தத்தில் பக்கம் என்ன தூரம் என்ன? இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து பத்திரிகை வைத்தவர்களை மதித்து ஒரு எட்டு போய் வந்தால் என்ன குறைந்துவிடும் என்றுதான் இரவே வந்தாயிற்று. காபி சாப். சிதம்பரம் செட்டியார் வந்துவிட்டார். அநேகமாய் இனத்தார் கல்யாண வீடுகளில் எப்போதும் இந்த சிதம்பரம் செட்டியாரை காண முடியும். பழுப்பேறிய வெள்ளை வேட்டி, ஒரு துண்டு, நெற்றி நிறைய நீரு, குங்குமத்தீற்றல், காலை மாலை காஃபி கொடுப்பது, பந்திகளில் தண்ணீர் ஊற்றுவது, சின்ன சின்ன வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்வது. என் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், கொடுத்ததை வாங்கிக் கொள்வார் என்பார் சேது சித்தப்பா. அநேகமாய் இந்த கல்யாண வீட்டிலும் வேறு கல்யாணங்களுக்கு வர ஒத்துக்கொண்டு பாக்கு வாங்கி இருக்கக்கூடும். அவருக்கு அம்மா மட்டும்தானாம். கல்யாணமான மறு ஆண்டே மனைவி இறந்து போக வேறு கல்யாணமே பண்ணி கொள்ளவில்லையாம். எதை பற்றியுமே கவலைப்படாத விசித்திர மனிதர். அவருக்கு மட்டுமல்ல, சிரிப்புக்கும் வயது காண முடியாது. குளித்து முடித்து தலைவாரி கொண்டிருக்கும் போது மறுபடியும் சிதம்பரம் செட்டியார், குடுங்கண்ணே. அவருக்காக வாங்கி கொண்டேனே ஒழிய குடிக்கும் வழக்கம் இல்லை. அதிகாலையில் கொதிக்க கொதிக்க இறைப்பையில் கொட்டிக்கொள்ளும் கொடுமைக்கு துணியாது மனது. பிரஷ் பண்ணி முடிந்ததும் ஒரு செம்பு தண்ணீர், ஜில் என்று வயிறும் மனசும் குளிர். கிழக்கு பார்த்த வீட்டில் சிறிது நேரம் வான் பார்த்து நிற்பேன். 3ஆம் மாடியில் 6வது வீடு எனது. ஏறி இறங்க முடியுதா என்று முணுமுணுப்பாள் வசந்தா. அப்பத்தான் பகல் தூக்கத்துக்கு சதை வைக்காது என் அன்பே என்று சொல்லி இருக்கிறேன். ஊராயிருந்தால் முட்டாக்கடை வரை சிறு நடை போட்டிருப்பேன். காஃபி ஆறுது. மறுபடியும் சிதம்பரம் செட்டியார். புன்னகையோடு அருந்த தொடங்குகிறேன். வசந்தா எனக்கு நேர் எதிர். தூங்கி விழித்ததும் காஃபி வேண்டும். அடித்தொண்டை கசக்க, ஆவி பறக்க. சுமதி பொண்ணு இந்த காலத்து குட்டி. காஃபியோ டீயோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ரகம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீச்சு தண்ணி, பெரும்பாலும் வயல்வெளியில் இளநீர். நகர வாழ்விற்கு முற்றும் பொருந்தா நெறி அவர்களது. காலி டம்ளரை வாங்கி கொண்டு நகர்கிறார் சிதம்பரம் செட்டியார். அவர் கைகளில் ஒன்றுக்குள் ஒன்றாய் அடங்கி நீளும் காலி டம்ளர்கள் அடுக்கு. முகத்தில் அதே சிரிப்பு. பரபரப்புகளோடு வந்து விடுகிறது முகூர்த்த வேளை. மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து மாப்பிள்ளை மணவரையில் இருக்கிறார். மாப்பிள்ளை பொது பெயர் என்றாலும் அந்த பெயருக்கு இப்போது அவர்தான் முழு தகுதியானவர். எல்லா ஆண்களும் ஓர் நாளில் மாப்பிள்ளைதான். சின்ன பிள்ளையாயிருந்த காலத்து கிளர்ச்சி இப்போது எல்லா பையன்களுக்கும் இருக்குமா தெரியவில்லை. எல்லாம் சினிமா பார்த்து மறத்து போச்சு. பெண்களிடம் மாத்திரம் அத்தனைக்கும் குறையவில்லை. மணப்பெண்ண கூட்டியாங்கோ. புரோகிதர் குரல் கொடுக்கிறார். எதையோ வாசித்து கொண்டிருக்கிறார் நாகசுரக்காரர். என்ன புதுப்பாட்டோ. அப்போதெல்லாம் மணமகளே மருமகளே வா வாதான். எல்லா ஆண்களையும் அண்ணன்களாக்கி ஆனந்த கண்ணீர் விட வைக்கும் பாசமலர் பாட்டு. பெண் மணவரையில் உட்கார்ந்து ஓரக்கண்ணால் மாப்பிள்ளையை பார்த்தவுடனேயே நாகசுரக்காரர் ஆரம்பித்து விடுவார். நலந்தானா? எல்லாம் சடங்கானது. திருப்பூட்டும் கெட்டி மேளமும் மாறவில்லை. புரோகிதர் குரல் கொடுக்க கெட்டிமேளம். அச்சதைகள் பொலிய, பிளாஷ்கள் மின்னுகின்றன. நல்ல காலம் வீடியோக்காரன் இல்லை. அவன் வந்தால் எதையும் பார்க்க முடியாது, பேச முடியாது. வளைத்து வளைத்து லைட்டை பிடித்து உயிர்ப்பில்லாத பதுமைகளாக்கிவிட்டு செயற்கையாய் ஸ்மைல் ப்ளீஸ் என்பான் எல்லோரையும். என் கல்யாணத்தில் பெருந்தொல்லை. வசந்தா வீட்டு ஏற்பாடு. அப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க என தொடங்கி எல்லை மீறி என் சட்டையை சரி செய்ய வந்தபோது இழுத்து அறைய வேண்டும் என்றிருந்தது. நான் என்ன சினிமாக்காரனா? வசந்தா அதிர்வாள் என்று பல்லை கடித்து கொண்டேன். விட்டால் முதல் இரவு வரைக்கும் துரத்தி கொண்டு வந்து விடுவான்கள் ஏமகாதகன்கள். திருப்பூட்டுறத பார்க்கறது கும்பாபிஷேகத்துக்கு சமானம் என்பாள் அம்மா. யார் வீட்டுக்கு அழைத்தாலும் சலிப்பின்றி போவாள். உள்ளூர் கல்யாணங்கள் எல்லாவற்றுக்கும் முகூர்த்தத்துக்கு போய் நிற்பாள். சில கல்யாண வீடுகளில் திருப்போட்டும் போது கையெடுத்து கும்பிடவும் செய்வாள். அவளுக்குள் என்ன தோன்றுமோ,
விழிகளில் நீர் வழியும். திருமணத்துக்கு முன்னால் இறந்து போன என் அக்கா ஞாபகம் வருமோ என்னவோ. நான் பிறக்கும் முன்னே இறந்து போனவள். பெண் அழகாக சிரித்தபடி போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். பழைய காலமானால் 1000 தடவை முகந்தூக்கி விட வேண்டும். ஆனாலும் குனிந்துவிடும். வாழைப்பூ மாதிரி அப்படியே வெட்கம் பிடுங்கி தின்னும். சம்பந்திகள் கையெழுத்திட்ட இசைவு பொன் ஓலையை தாய்மாமன் படிக்கிறது தெரிகிறது. இன்னார் பையன் இன்னாருக்கும், இன்னார் பெண் இன்னாருக்கும் என தொடங்கி விரிகிறது. சாக்லேட் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். பையன்களின் இடிபிடிகள். ஓடிப்போய் சிறு பிள்ளையாய் வாங்க தோன்றுகிறது. இந்த கையில் ஒன்றும் அந்த கையில் ஒன்றுமாய். வெள்ளாட்டிக்கு 3 பணமும் கப்பற்பாய் என விட்டு விட்டு சொற்கள் காதில் விழுகின்றன. மணப்பெண் வீட்டில் இருந்து தரப்பெறும் சீர்வரிசையில் 1 கப்பற்பாய். சொல்றதுதான், தர்றதெங்க? அந்த காலத்துல நம்ம ஆளுக கடல் கடந்து வாணிபம் பண்ணதுக்கு அடையாளம் இந்த கப்பற்பாய் தான் என்று விளக்கும் மலையாண்டி செட்டியார் ஐயாவும் இப்போது இல்லை. நிச்சயமாக இந்த பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ இது தெரிந்திருக்க முடியாது. என்ன அவசரமோ அதற்குள் பரிசு பொருள்களை மணமக்களின் கைகளில் திணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு புறம் பந்திக்கு ஹே என எழுந்து விட்டார்கள். பந்தியில் ஆண்களுக்குத்தான் முதன்மை. வாப்பா சாப்பிட போகலாம். எங்கிருந்தோ வந்து சேது சித்தப்பா கை பிடித்து இழுக்கிறார். வழிக்காக உட்கார்ந்திருக்கிற பெண்கள் எழுந்து நிற்கிறார்கள். பட்டு சரசரப்பும் நகைகளின் மினுமினுப்பும் ஹேர் ஆயிலும் மல்லிகை பூவும் இன்னும் என்னென்னவோ வான வாசனையும் வசந்தாவை கூட்டி வந்திருக்க வேண்டும். இந்த பின்னணியில் அவள் அழகு இன்னும் கூடும். கல்யாண சந்தடியில் தனி வாசனையும் அழகும் இந்த பெண்களுக்கு எங்கிருந்தோ வந்து விடுகின்றன. வரிசையாய் நிற்கும் பெண்கள். நடுத்தரம் மூத்தது எலிவால் ஜடை பெண்கள். ஈரங்கசிய விழிகளில் குறும்பு கொப்பளிக்கும் கருப்பு தாவணி குமரிகள். அதென்னவோ இந்த கருப்பு தாவணி ரொம்பவும் தான் சிவப்பாக்கி காட்டுகிறது அவர்களை. இதென்ன சுயம்பர மண்டபமா? நினைக்கும் போதில் தான் அறியாத கண் தேடலில் தோ ஜெயக்காவும் பூங்கொடியும் எளிமையான வான் நீல நிற தாவணியில். கழுத்தில் ஒரே ஒரு சங்கிலி சரடாய் தெரிய பூங்கொடி. குங்குமம் இழந்த நெற்றியில் ஒற்றை விபூதி கீற்றுடன் ஜெயக்காதான் பேச்சாக்கினார். வாங்க தம்பி. பூங்கொடியிடமிருந்து வறண்ட மரத்து போன புன்னகை. எனது கல்யாணத்திலும் இப்படி நின்றிருப்பதை வீடியோவில் பார்த்தேன். சுமதியின் பிறந்த நாளுக்கு அம்மா வந்திருந்த போது சொல்லி இருந்தாள். ஜெயாவும் மகளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டே தான் இருக்கா. ஏதாவது வந்தா சொல்லுடா. ஆளாகி 7 வருஷம் ஆகுது. ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களா? கேட்டுக்கொண்டே சாப்பிட நகர்கிறேன். எனக்கு பின்னாலும் ஆண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.